கிராமத்து நிலவும் நகரத்து நிழலும். சரளா தன் கிராமத்தை விட்டு பிரியும்போது இதயம் வலித்தது. அவளது சின்னஞ்சிறு கிராமம், பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், குளத்தின் அமைதி, கோவில் திருவிழாவின் ஆரவாரம் எல்லாமே அவளுக்கு உயிர் போன்றது. மாட்டு வண்டிகளின் சக்கர ஓசையும், குழந்தைகளின் சிரிப்பொலியும், காலை நேரத்தில் கேட்கும் பறவைகளின் கீச்சொலியும் அவளுக்கு அமுதமாக இனித்தது. ஆனால் அவளது கனவுகள் பெரியவை. மருத்துவராக வேண்டும் என்ற லட்சியத்துடன் அவள் சென்னை நகருக்கு பயணமானாள். நகரம் ஒரு மாய உலகம் போல் இருந்தது. எங்கு பார்த்தாலும் உயரமான கட்டிடங்கள், வேகமாக செல்லும் வாகனங்கள், மக்களின் பரபரப்பு. கிராமத்தின் அமைதி அங்கு இல்லை. சரளாவுக்கு எல்லாமே புதிதாக இருந்தது. கல்லூரி வாழ்க்கை ஆரம்பித்தாலும் அவளது மனம் கிராமத்திலேயே சுற்றியது. அவள் ஒவ்வொரு நாளும் தனது கிராமத்து நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் கடிதம் எழுதினாள். அவர்களின் பதிலுக்காக காத்திருந்தாள். ஒரு நாள் கல்லூரி முடிந்து விடுதியில் தனியாக அமர்ந்திருந்தாள் சரளா. அவளது தோழிகள் அனைவரும் வெளியே சென்றிருந்தனர். அவளுக்குள் ஒரு வெறுமை சூழ்ந்தது. அப்போது அவளது கிராமத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அவள் ஆர்வத்துடன் பிரித்து படித்தாள். ஆனால் கடிதத்தை படித்ததும் அவள் முகம் வாடியது. அவளது பாட்டி உடல்நலக் குறைவால் படுத்த படுக்கையாகிவிட்டதாக எழுதப்பட்டிருந்தது. சரளாவுக்கு அழுகை வந்தது. அவள் உடனடியாக கிராமத்திற்குச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவள் கல்லூரி விடுதி வார்டனிடம் அனுமதி பெற்று அன்றே இரவே ஊருக்குப் புறப்பட்டாள். பஸ்ஸில் பயணம் செய்யும்போது அவள் மனம் முழுவதும் பாட்டியின் நினைவுகளால் நிறைந்திருந்தது. அவள் பாட்டியுடன் கழித்த சந்தோஷமான தருணங்களை நினைத்துப் பார்த்தாள். கிராமத்தை அடைந்ததும் சரளா நேராக பாட்டியின் வீட்டிற்குச் சென்றாள். பாட்டியின் நிலையைக் கண்டு அவள் இதயம் நொறுங்கியது. பாட்டி அவளை பார்த்ததும் கண்கலங்கினாள். சரளா பாட்டியின் கைகளை பிடித்துக்கொண்டு, பாட்டி, உங்களுக்கு ஒன்றுமில்லை, நான் உங்களை குணப்படுத்துவேன் என்று கூறினாள். சரளா பாட்டியின் அருகிலிருந்து கவனித்துக் கொண்டாள். அவள் பாட்டிக்கு மருந்துகள் கொடுத்தாள். பத்திய சாப்பாடு சமைத்துக் கொடுத்தாள். பாட்டியின் உடல்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தெரிந்தது. சரளாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சில நாட்கள் கிராமத்தில் தங்கிய பிறகு சரளா மீண்டும் சென்னைக்கு புறப்பட்டாள். பாட்டி இப்போது நலமாக இருந்தாள். சரளா பாட்டியிடம் விடைபெறும்போது பாட்டி அவளை ஆசீர்வதித்து, நல்லா படி பேரரசி, உன் கனவுகள் நனவாகட்டும் என்று கூறினார். சென்னைக்கு திரும்பியதும் சரளா தனது படிப்பில் முழு கவனம் செலுத்தினாள். அவள் கடினமாக படித்தாள். டாக்டராக வேண்டும் என்ற அவளது கனவு இன்னும் உறுதியானது. கிராமத்தில் பாட்டியுடன் கழித்த நாட்கள் அவளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தன. பல வருடங்கள் கழிந்தன. சரளா ஒரு சிறந்த மருத்துவராக விளங்கினாள். அவள் கிராம மக்களுக்கு இலவச மருத்துவம் அளித்தாள். அவளது கிராமம் அவளைப் பற்றி பெருமைப்பட்டது. சரளா தனது கனவுகளை நனவாக்கினாள். ஆனால் அவள் தனது கிராமத்தையும் தனது பாட்டியையும் எப்போதும் மறக்கவில்லை. அவள் அடிக்கடி கிராமத்திற்குச் சென்று அவர்களை பார்த்து வருவாள். கிராமத்து நிலவும் நகரத்து நிழலும் அவளது வாழ்க்கையின் இரண்டு பக்கங்களாக இருந்தன. ஒன்று அமைதியையும் அன்பையும் கொடுத்தது. மற்றொன்று லட்சியத்தையும் வெற்றியும் கொடுத்தது. சரளா இரண்டு உலகங்களையும் சமமாக நேசித்தாள். அவளது வாழ்க்கை ஒரு அழகான காவியமாக மலர்ந்தது.